4 பேருக்கு நீ வழி சொல்லுகிற ஆளாத்தான் இருப்பே தவிர நீ வழி கேட்கிற இடத்துல கர்த்தர் வைத்திருக்க மாட்டான். வேதம் சொல்லி அவனை மகா பெரியவனை கர்த்தர் மாற்றி பாருங்க. இந்த ஈசாக்கு விருத்தி அடைவதற்கு காரணம் ஏன் ஆண்டவர் ஏன் அவனை விருத்தி அடைய செய்தார் என்று சொன்னால் 3 காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவன் ஜெபிக்கிற தேவ மனிதன். அவன் விருத்தி அடைவதற்கு என்ன சீக்கிரம் பாஸ்டர், எங்க வாழ்க்கையில விருத்தி அடைய வேண்டும், எங்க ஊழியத்தில் விருத்தியை பார்க்க வேண்டும், எங்க குடும்பத்தில் விருத்தியை பார்க்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விருத்தியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், ஈசாக்கு எப்படி விருத்தி அடைந்தான் என்று சொன்னால், அவன் ஜெபிக்கிற மனிதனாக இருந்ததனால் கர்த்தர் அவனை விருத்தி அடை செய்தான். ஜெபிக்கிறவனால் தான் அசைவுகளை உண்டு பண்ண முடியும். ஜெபிக்கிறவனால் தான் தேசத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் மனுஷியினால்தான் உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஜெபம் இல்லாமல் ஜெயமில்லை. வேதத்தில் யாரை எடுத்தாலும், ஆபிரகாமை எடுத்தாலும், ஈசாக்கை எடுத்தாலும், யாக்கோபை எடுத்தாலும், மோசே எடுத்தாலும், அன்னாளை எடுத்தாலும், தானியேலை எடுத்தாலும், யோபை எடுத்தாலும், தாவீது, எல்லா தேவ மனிதர்களும் ஜெபம் முதன்மையாக இருந்ததனால்தான் அவர் வாழ்க்கை விருத்தி அடைந்தது. இழப்பின் மத்தியில் ஜெபித்ததினால்தான் அவன் எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்ள முடிந்தது. நீங்கள் நானும் ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக, நீங்கள் நானும் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷியாக இருக்குன்னு சொன்னோம்னா கர்த்தர் நம்ம இருக்கிற நிலையிலே கர்த்தர் ஒரு நாள் வைப்பதே கிடையாது. ஜெபத்திற்கு உயிர் உண்டு, ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. ஜெபத்தை பரலோகத்தில் இருந்து தேவனை கீழே கொண்டு வரும் ஜெபம். ஜெபிக்காத மனிதன் சாதிக்க முடியாது. ஜெபிக்காத மனிதனால் உலகத்தில்